உலகை சுற்றி ஒரு பயணம். உலகத்தை சுத்தி அமெரிக்கால இருந்து கிளம்பி உலகத்தை ஒரு சுத்தி திரும்பி அமெரிக்கா நாங்க வந்துட்டோம். இன்னைக்குங்க நம்ம சாதாரண ஒரு டூர் கிளம்ப போறது இல்லைங்க. நம்ம எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி உலகத்தையே சுத்தி வரணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். அதே மாதிரி நம்ம உலகத்தையே சுத்தி வர மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர போறோம். அந்த ட்ரிப்பை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது எப்படி உலகத்தையே நம்ம சுத்தி வரோம் அப்படிங்கிறத விரிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பூமியின் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு, வடக்கு அரைக்கோளத்துல இருந்து தெற்கு அரைக்கோளத்துக்கு, குளிர்காலத்துல இருந்து நேரா கோடை காலத்துக்கு பல டைம் ஜோன்களை கடந்து பூமத்திரேகையும் சர்வதேச தேதி கோட்டையும் தாண்டி போக போற ஒரு செம உலக ட்ரிப்பு தான் இது. இந்த பயணத்துல நாம அமெரிக்கால இருந்து கிளம்பி பசிபிக் பெருங்கடலை தாண்டி பிஜி, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவோட சிட்னி, சிங்கப்பூர், நம்ம இந்தியா, கத்தாரோட தோஹா வழியா திரும்ப அமெரிக்காவே போக போறோம். அனைவருக்கும் எங்களது அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் இன் USA. அமெரிக்காவோட உறைபனி குளிர்ல இருந்து, அதாவது 0 டிகிரில இருந்து கிளம்புன நாங்க பிஜில இறங்கும் போது எங்களுக்கு ஒரு ஜாலியான சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சுங்க. அது என்னன்னா, இங்க 0 டிகிரில இருந்து கிளம்புன நாங்க அங்க இறங்கும் போது வெப்பநிலை பாத்தீங்கன்னா சுமார் 35 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுங்க. சுமார் நாங்க அமெரிக்கால இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் 15 மணி நேரம் விமான பயணத்துக்கு அப்புறம் பிஜியை போய் சென்றடைஞ்சோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பனியில நின்ன நாங்க இப்ப வெயில்ல நிக்கிறோங்க. இதுதான் உலகத்தோட அழகு, சிறப்பும் கூட. எங்களால ஒரே நாள்ல 2 சீசனையும் அனுபவிக்க முடிஞ்சிச்சுங்க. பிஜி நாடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தென் பசிபிக் பெருங்கடலோட நடுவுல இருக்கிற இந்த ஒரு தீவு தான் பிஜி. இது இயற்கை கொடுத்த பரிசுனே நமக்கு சொல்லலாங்க. உலகத்துல ரொம்ப நட்பா பழகுற மக்களை சிலரை இங்கேயும் சந்திக்கலாங்க. இங்க ரொம்ப சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை மணற்கரைகளுங்க. ஃபுல்லா மணல் ஃபுல்லா விளவிளேன்னு இருக்குங்க கடற்கரையில. அப்புறம் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். பாத்தீங்கன்னா கடல் நீர் தண்ணி கிளியர் வாட்டராக தெரியும் நல்லா. அப்புறம் சுத்தி தேங்காய் மரங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு இதமா இருக்கும். இந்த பிஜி நாட்டுல இந்திய வம்சாவளியை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் வாழ்றாங்க. மொத்த மக்கள் தொகையில சுமார் 1/3 பங்குல இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தாங்க இருக்கிறாங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் இருந்து போன தொழிலாளர்களோட வம்சம் தான் இப்ப பியூஜில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால பிஜி நாட்டுல இந்திய கலாச்சாரம், பண்பாடு, சாப்பாடு, மொழி, மதம், பாரம்பரியம் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு சேர இங்க பார்க்கலாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் நாடி நகர்ல இருக்கிற ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தாங்க. இந்த கோயில் பசிபிக் பெருங்கடல் பகுதியிலேயே மிக பெரிய இந்து கோவில். இந்த ஆலயம் இந்திய கட்டிடக்கலையையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் நினைவுபடுத்துகிறது. இந்த கோயில் 1000 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்தா கூட நம்ம அந்த கோயிலுக்குள்ள நுழையும் போது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள கோயில்ல நுழைஞ்ச மாதிரியே இருக்கும். நமக்கு அந்த ஃபீலிங் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில நாட்கள் இங்கு தங்கிவிட்டு அடுத்ததா நியூசிலாந்தை நோக்கி நாங்கள் கிளம்பினோம். பியூஜில இருந்து பசிபிக் கடலை தாண்டி நாங்க நியூசிலாந்தை அடைந்தோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, பூமியோட தென் துருவத்துக்கு பக்கத்துல இருக்கோம். உலகத்துல ரொம்ப அழகான நாடுகள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுகிற இந்த நாடு வர ஒவ்வொரு பயணியையும் ஆச்சரியப்படுத்தும். இங்கு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற மலைகள், பனி படர்ந்த சிகரங்கள், நீல நிற ஏரிகள், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் சாலை பகுதிகள், எங்கு பார்த்தாலும் இயற்கை வரைந்த ஓவியம் மாதிரியான காட்சிகள். உலகத்துலங்க நிறைய நாடுகள் இயற்கை அழகுக்காக பேர் வாங்கியிருக்கலாம். ஆனா இயற்கையை பாதுகாக்கிற விஷயத்துல நியூசிலாந்து ஒரு கொஞ்சம் தனி லெவல் தாங்க. இந்த நியூசிலாந்தை நாட்டை பற்றி கேட்கும் போது
எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமான இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கெஸ் பண்ணுங்க. என்ன தெரியுமாங்க? எல்லாருக்கும் பிடிச்சதுங்க. இந்த ஊர்ல பாம்பே கிடையாதுங்க. அப்பா, நான் எவ்வளவு நாளா ஆனாலும் இங்கே இருந்துடலாம் போல இருக்கு எனக்கு. பேசாம இங்கே போய் செட்டில் ஆயிடலாம் போல தோணுச்சு எனக்கு. அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா பாம்பே கிடையாதாங்க. நிலத்துல உள்ள பாம்பு கிடையாதான், நீர்ல உள்ள பாம்பும் கிடையாதான், தண்ணி பாம்பு எதுவுமே கிடையாதான். இது எந்த நாட்டிலயும் ஏதாச்சும் ஒரு பாம்பு இருக்கும். ஆனா எந்த நாட்டையும் இல்லாதது இது ஒரு விதி விலக்கு. இந்த நாட்டுல எந்த பாம்புமே இல்லாததுதான். அதே ஒரு சர்ப்ரைஸுங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இங்க பாம்பு நடமாட்டம் இல்லாதனாலங்க காடு, மலை, நடைப்பயணம், இயற்கை சாகசம் எல்லாத்தையுமே எந்த பயம் இல்லாம நான் பாட்டுக்கு ரசிக்கலாம், சுத்தலாம். நம்ம இஷ்டத்துக்கு நடமாடலாங்க. நியூசிலாந்துல காரை ஓட்டிட்டு சுத்துறதே ஒரு தனி அனுபவம் தாங்க. இங்க சில நாள தங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பிட்டோங்க. நாங்க நியூசிலாந்துல இருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரத்தை நோக்கி சென்றடைந்தோம். உலகத்திலேங்க அதிக போட்டோ எடுக்கப்படுற கட்டிடங்கள்ல ஒன்னான சிட்னி ஓப்ரா ஹவுஸுக்கு போனாங்க நாங்க. அதுக்கு பக்கத்துலங்க சிட்னி ஹார்பர் பிரிட்ஜும் நகரத்தோட அடையாளமா கம்பீரமா நிக்குதுங்க. சிட்னினா நவீன நகர வாழ்க்கையும் இயற்கையும் சேர்ந்தது ஒன்றுதாங்க. அழகான கடற்கரைகள், பரபரப்பான தெருக்கள், விதவிதமான பண்பாட்டு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சேர்ந்துதான் சிட்னிய உலகத்திலேயே ஒரு சிறந்த நகரமா நம்மள பார்க்க வச்சிருக்குங்க. மாலை நேரத்துலங்க சிட்னியோட நகர விளக்குகளை நம்ம சிட்னி டவர்ல நின்று பார்க்கும் போதும், சீசோர்ல நின்று பார்க்கும் போதும் ரொம்ப அழகா இருக்குங்க. இப்ப நாங்க ஆஸ்திரேலியாவோட சிட்னி சூப்பு வந்திருக்கோம். இந்த ஆஸ்திரேலியா நாட்டுக்கே ஸ்பெஷலான கங்காரு, கோலா, அதாவது சின்ன கரடிங்க, அது டெடிபியர் மாதிரி இருக்கும். அதை நேர்ல பார்க்கலாம் நம்ம. இப்ப நம்ம அந்த கங்காரு நடமாடுற இடத்துக்குள்ள போலாங்க. இங்க பாத்தீங்கன்னா கங்காரு நம்மளை சுத்தி சுதந்திரமா அது பாட்டுக்கு தத்தி தத்தி நடக்கிறத பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அது முன்னங்கால வச்சு ஜம்ப் பண்ணி அங்கங்கேயும் ஓடுறத பார்த்தா ரொம்ப அழகா இருக்குதுங்க. அடுத்ததான் நம்ம ஆஸ்திரேலியாவோட செல்ல பிள்ளைங்க கோலா. அது ஒரு சின்ன கரடி. அந்த கரடி 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் தூங்குமாங்க. அது என்ன பண்ணுது, மரத்தை அப்படியே கட்டி புடிச்சிட்டு அது பாட்டுக்கு தூங்குதுங்க. அது முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம போய் போட்டோ எடுக்கணும். அது கூட நின்னு போட்டோ எடுக்கிறதே ஒரு பெரிய செம ஜாலி தாங்க. அது முழிக்கும் போதுதான் நம்ம போய் போட்டோ எடுக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். நாங்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் அந்த போட்டோ எடுத்தோம். அடுத்து நாங்க ஆஸ்திரேலியாவில இருந்து சிங்கப்பூர் சென்றடைஞ்சோங்க. சிங்கப்பூர் சின்ன நிலப்பரப்பா இருந்தாலும் வளர்ச்சியில உலகத்திலேயே முன்னணி நாடுகள்ல ஒண்ணா இருக்குதுங்க. உலகத்துல பல நாடுகளை சுத்தி பார்த்துட்டு நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டை அடைகிறது ரொம்ப உணர்ச்சிகரமான இருக்குங்க. இது வெறும் ஊருக்கு போற பயணம் மட்டும் இல்லைங்க, 45 வருஷ நட்பை கொண்டாடுற ஒரு சந்திப்பு. மதுரையில் இருக்கிற தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நடந்த 45 இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு தான் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஒரு காலத்தில் ஒரே பெஞ்சில் உட்கார்ந்த நண்பர்கள், தேர்வு முழுதும் படிக்க இரவு முழுதும் கண் விழிச்சிருந்தோம். ஹாஸ்டல் வாழ்க்கை இன்னைக்கு அந்த 45 வருடத்துக்கு பிறகு அதே அன்போட சந்திக்கிறாங்க. எங்களுக்கு முடி நரைச்சிருக்கலாம், வயசு கூடியிருக்கலாம், ஆனா நட்போட உற்சாகம் மட்டும் கொஞ்சம் குறையலங்க. பழைய சம்பவங்கள், சிரிப்புகள் மற்றும் கதைகள் அந்த நாள் முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. கல்லூரியில பேசினது, கல்லூரியில ஒரு லஞ்சு சாப்பிட்டது, எங்களோட நண்பர், தோழர், தோழிகளோட இருந்தது, அது அந்த அந்த நாட்களை மறக்கவே முடியல. அடுத்து கல்லூரி முடிஞ்சு 3 நாள் நாங்க கொடைக்கானல்ல டூர் போயிருந்தோம். இதை கேட்கும் போதே காலேஜில் படிக்கும் போது போன டூர் மாதிரி இருக்குங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் நாங்க நண்பர்கள், அவர்களுடைய துணைவியர், குடும்பத்தோட குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் போயிருந்தாங்க. 3 நாள் கொடைக்கானல்ல கல்லூரி வாழ்க்கையில இருந்தது மாதிரி இருந்தது. எங்களுடைய வயது எங்களுக்கு தெரியல. ஏரிக்கரையில் அரட்டை, சாயந்தரம் டீ, ஈவினிங் டின்னர் சமயத்துல உட்கார்ந்து போட்ட அரட்டை, பழைய நினைவுகள், திரும்ப திரும்ப பேசுற தருணங்கள், கொடைக்கானலோட குளிர்ந்த காற்று, பசுமையான மலைகள், பனிமூட்டம் எல்லாம் இந்த நட்பின் கொண்டாட்டத்திற்கு ஒரு அழகான பின்னணி அமைச்சுங்க. காலையில நாங்க எல்லாம் எந்திரிச்சு நடைப்பயணம் கிளம்பணும். அந்த
பசுமையான காலையில் குளிர்ல நாங்கெல்லாம் நடந்து அப்படி காலையில ஒரு டீயை குடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ், ஒருத்தர் பழகுனது, எங்களுடைய தோழர் தோழியர் அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாரோட சேர்ந்து பழகின தருணங்கள் இருக்கே, அதை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த 3 நாட்கள் கொடைக்கானல் இருந்தது நமக்கு திரும்ப நினைவுல கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. உலகம் முழுதும் சுத்தினாலும் வாழ்க்கையில் உண்மையான சொத்து நல்ல நண்பர்கள் தான் என்பதை மறுபடியும் உணர்த்திய தருணம் அது. நானும் என் கணவரோட சேர்ந்து அந்த ரீயூனியனுக்கு போயிருந்தாங்க. தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரீயூனியனுக்கு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது குடும்பத்தோட எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை குடும்பத்தோட பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒய்ஃபுங்க, குழந்தைங்க எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் தோழிகளும் ரொம்ப நல்லா அந்த சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. அது அது திருவிழா மாதிரி நடத்தியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப அழகாக நடத்தியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அவங்க காலேஜில் ஃபங்க்ஷனு வந்து ரொம்ப அதில் பாட்டும் நடனமும் அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப 3 நாள் நல்லா கொடைக்கானலில் போய் அது வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தமிழ்நாட்டில இருந்து கத்தாரின் தலைநகரமான தோஹாவை நோக்கி சென்றடைஞ்சோங்க. ஒரு பக்கம் பாரம்பரிய அரபு கலாச்சாரம், மற்றொரு பக்கம் வானத்தை தொடுகிற அளவு கட்டிடங்கள். பாலைவனத்தோட நடுவுல உருவான எதிர்கால நகரம் மாதிரி தெரியும். இரவு நேரத்துல கார்னிஷ் கடற்கரை பக்கம் நின்று பார்த்தோம்னா அந்த உயரமான கட்டிடங்கள்லாம் ரொம்ப அழகா தெரியும். இந்த நகரம் வந்து இன்னும் அதிகமா உலக புகழ் பெற்றதுக்கு காரணம் வந்து இந்த உலக கால்பந்து போட்டி நடந்த பிறகு இது ரொம்ப சிறப்பு மிக்கதா ஆயிடுச்சு. இப்போ நம்ம உலக சுற்றுப்பயணத்தோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்து தோஹாவில் இருந்து அமெரிக்காவை நோக்கி 15 மணி நேர நீண்ட விமான பயணத்தை நாம் தொடங்கலாம். விமானம் ஜன்னல் வழியாக மேகங்களை பார்த்துக்கிட்டே கடந்த சில வாரங்களோட நினைவுகள் மனதுக்குள்ள ஓட ஆரம்பித்தது. பீச்சியோட அமைதியான கடற்கரைகள், நியூசிலாந்தோட பசுமையான நிலப்பரப்புகள், சிட்னியோட பிரபலமான துறைமுகம், சிங்கப்பூரோட நவீன நகரம், இந்திய நாட்டோட அன்பும் பாசமும், தோஹாவோட பிரம்மாண்டமான கட்டிடங்கள், ஒவ்வொரு இடமும் ஒரு தனி அனுபவத்தை எங்களுக்கு தந்தது. உலகம் முழுவதும் நம்ம சுத்தி பார்க்கறோம்னா அது வெறும் இடங்களை பார்க்கறது மட்டும் இல்லைங்க. நாம எவ்வளவு தூரம் போனாலுங்க உலகம் முழுக்க மக்கள் சந்தோஷம், அன்பு, குடும்பம், நிம்மதி இதை தாங்க தேடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நண்பர்களே, அமெரிக்காவில இருந்து கிளம்பி பிஜி, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இந்தியா, தோஹா வழியாக திரும்ப அமெரிக்காவுக்கு வந்த இந்த உலக சுற்றுப்பயணம் வாழ்க்கை முழுக்க நினைவுல நிற்க போகிற ஒரு அனுபவங்க. இந்த உலக சுற்றுப்பயணத்துல எங்களோட சேர்ந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாம் சுற்றி வந்த நாட்டின் தனி அழகையும் தனி பெருமையையும் நாம் தனித்தனி வீடியோவில் நன்றாக விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இது போல உலக பயண அனுபவங்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அடுத்த பயணத்துல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.